தர்பூசணி இதனுடைய குணமே இந்த சிகப்பு தான். வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம தர்பூசணி வெட்ட போகிறோம். தர்பூசணி வந்து வெயிலுக்காக நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வெட்ட போகிறோம். அதாவது நம்ம விவசாயிங்க பெரும்பாலும் தர்பூசணி இந்த சீசனில் கார்த்திகை சீசனில் பயிரிடுவாங்க. அது ஒரு கடன் அதிகமாக இருந்ததுனாலும் அதே சமயத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு நல்ல லாபகரமான பயிர். இப்போ இந்த வருஷம் என்ன ஆகிப்போச்சுன்னா, சில பேர் வதந்தினால அதில் சாயம் பூசுகிறாங்க. அதாவது சாயம் பூசுகிறாங்க, ஒரு சில வதந்தினால விலை போகல. ஆனால் இந்த தர்பூசணிக்கு அதிகமான எரு தேவைப்படுது. எரு போட்டோம்னா தான் நல்லா வரும், பெருக்கும். அதே சமயத்தில் நம்ம தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்துக்கும் போகிற தீனி தான் இதுக்கும் போடுறோம். டிஏபி, ஆல்-90 இதான் போடுறோம். இது போடுறதுனால அதனால ஒன்றும் இது கிடையாது. அதை சாப்பிட்ற மாதிரியே தான் இதையும் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்ற மாதிரியே தான் இதுவும் அதே இதுதான். இது என்ன ஒன்று, அதிகம் சாப்பிடாம ஒரு திட்டமாக சாப்பிடலாம். எதுவுமே அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு நஞ்சு தான். நல்லா சூப்பராக இருக்குது பழம். வெயிலுக்கு இதை சாப்பிட்டோம்னா ஓரளவு நம்ம உடம்பே ஜில்லுன்னு இருக்கும். அதாவது இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சூப்பராக இருக்கு. தர்பூசணி இதனுடைய குணமே இந்த சிகப்பு தான். இதில் சாயம் பூசுறாங்கன்னு சொல்லிட்டு சாயம் போட்டுடுறாங்கன்னு தவறான கருத்து வருது. சாப்பிடலாம், திட்டமாக சாப்பிடணும். அவ்வளோதான், மீது ஒன்றும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.